வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா டீக்கு கூட ஹஸ்பண்ட் மெட்டீரியலில் செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் அதை ஒன் ஷாட்டோடு முடிச்சலான்னு தான் ட்ரை பண்ணேன். பட் நான் டம்லைனில் ஜேகே ஒரு பேபி கூட இருக்கிற மாதிரி வச்சேன். அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வச்சேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, டம்லைனில் என்ன பேபி இருக்குது, ஸ்டோரி இல்லைங்க பேபியை காணுன்றீங்க. அவங்க என்ன தான் சொல்கிறதோ. சரி, ஓகே, அந்த டம்லைனில் வச்ச பேபிக்காக இப்போ வந்து இந்த செகண்ட் பார்ட்டை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் வச்சுட்டு வந்து பண்ணுங்கடா. அப்போலாம் நீங்கள் நிறைய கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. உங்கள் கமெண்ட்டுக்கெலாம் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சீக்கிரமாக கமெண்ட்லாம் வந்து பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். நான் கண்டிப்பாக அதை வந்து போடுவேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா டேயும் ஜேக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த நைட்டோடு நான் வந்து முடிச்சிருப்பேன். இப்போ அப்படியே ஒரு 5 இயர்ஸ் கழித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது டே அவரோட வீட்டில் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்காரு. மம்மி மம்மி என்னடி, என்ன ஜூன், ஏன் அப்படி சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்க அப்படி சொல்லிட்டு டே வந்து கேட்க, அப்போது ஒரு 5 வயசு பாப்பா குடுகுடுன்னு ஓடி வந்து டேவை அப்படியே ஹக் பண்ணிக்குது. மம்மி என்னடா என்னாச்சு, நீ ஸ்கூல் ரெடி ஆகலையா? மம்மி டாடி என்னை குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் போட்டு விட மாட்டேன்னு என்கிட்ட சண்டை போடுறாரு. யார், அந்த ஜேகேவா? ஆமாம், நான் சரியாக குளிக்கலன்னு அவர் குளிக்க வச்சாரா. சரி ட்ரெஸ் போட்டு விட்டு டாடின்னு அவர்கிட்ட கேட்டால் நீயே போய் போட்டுக்க போ அப்படின்னு என்னை துரத்தி விட்டாரு மம்மி. அவனுக்கு கொழுப்பேறி போயிருக்கு, அவனை நான் பார்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இங்கே உட்காரியா, மம்மி குக் பண்ணிவிட்டு நான் வந்து உனக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விடுறேன். மம்மி எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணலாம்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுவார், அப்புறம் என்ன தான் கத்துவார். மம்மி வா மம்மி ப்ளீஸ் 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 அப்படியே சொல்லிவிட்டு ஜூன் வந்து கேட்க, டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டவெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜூனை தூக்கிக்கிட்டு அப்படியே பெட்ரூம் போகிறாரு. போனால் அங்கே ஜேகே அப்படியே ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க. அப்பட்டே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. அப்போ ஜேகே, என்ன அப்படி பார்க்குற, ஏன் அப்படி இருக்க, குழந்தைக்கு தான் குளிப்பாட்டினல, அப்புறம் ட்ரெஸ் யார் போட்டு விடா, அதுக்குன்னு என்னாச்சும் தனியாக வருவாங்களா? அதுக்கு தான் நீ கேளல, போட்டு விடு. சிக்கே வர நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க. உன்னை இரு, குழந்தை இருக்கா இல்லைன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவா, என்னடா பண்ணுவா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் நான். வச்சுக்கோ சிப்ப அப்படியே சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு வந்து ட்ரெஸ்லாம் போட்டு விடுறாங்க. ஸோ ஜூன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஜூன் வந்து யூனிஃபார்ம்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கட்டே அழகாக எல்லாமே போட்டு விட. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே டே பின்னாடி நின்றுட்டு ஜூன் வந்து எப்படி ட்ரெஸ்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா அப்படி டே ஹக் பண்ணிவிட்டு மம்மி அவன் வேணாம் அவனை போக சொல்லு. என்னடி ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கா அவளை? ஏய் நான் ஒன்றும் பண்ணலடி, சும்மா நின்று பார்க்குறேன், அதுக்கு அவன் ஓவராக பண்ணிகிட்ருக்கான். ஏய் ஜூன் இங்கே வாயா. நான் வரமாட்டேன் பூச்சாண்டி, நீ வேணாம் எனக்கு போ. மம்மி நீ அவனை போக சொல்லு, எனக்கு ஜேகே அப்பா வேண்டாம், எனக்கு டே மம்மி தான் வேணும் அப்படி சொல்லிவிட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா டேவை நல்லா ஹக் பண்ணிக்குது. ஜேகே பார்த்து அப்படி பயப்படுது. டே பார்த்தீங்கன்னா ஜேகே என்னடா பண்ண குழந்தைய எப்படி பயப்படுது? ஏய் அவன் நடிக்கிறாடி. அதுவா மேடம் பேகை செக் பண்ணியா நீ? பேகா இல்லையே. அதெல்லாம் பண்ணாத, ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட வந்துடு. இதோ மேடம் எக்ஸாம் எழுதுனாங்கள, அதுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கு, அதுக்கு தான் மேடம் காலையிலேருந்து என்கிட்ட மூஞ்சி காமிச்சிட்டு உங்ககிட்ட நல்லா செல்லம் கொஞ்சிட்ருக்காங்க. எப்படி நீ தானே போவ, அதான். ஜேகே சும்மா சொல்லாத, குழந்தை எப்படி அப்படிலாம் பண்ணோம். ஏய் இவளாடி குழந்த, எல்லாம் விஷம் அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து ஜேகே வந்து பார்த்திங்கன்னா டே கிட்ட கொடுக்குறாங்க. டே அதை வாங்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் பாஸ்ன்னு இருக்குது, மிச்சம் எல்லாமே ஃபெயிலு. டே அப்படியே பார்த்திங்கன்னா ஜூனை பார்க்குறான். என்னடி இது, என்ன எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்க? அது டே அப்பா, அது நான் நல்லா தான் படித்தேன், அந்த மேமுக்கு என் மேலே கோவம். லாஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு நீ வரலல்ல, ஜேகே அப்போ தானே வந்தாங்க, அதான் நீ வரலன்னதும் என்னை ஃபெயில் பண்ணிட்டாங்க. இப்போ நீ தானே வருவ? ஏய் ஜூன் ஏன் அப்படிலாம் போய் சொல்கிற? ஐயோ டேயப்பா நான் உண்மையை தான் சொல்கிறேன், அந்த இங்கிலீஷ் மேம் இருக்காங்களே அவங்களுக்கு உன் மேலே லவ்வு அப்படி சொல்லிவிட்டு ஜூன் வந்து சொல்ல. இதை கேட்டு டேயும் ஷாக்கு, ஜேகேவும் ஷாக்கு. ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூன் கிட்ட வராங்க வந்துட்டு, ஏய் எப்படி சொல்கிற? ஆமாம் ஜேகே அப்பா, லாஸ்ட் டைம் நீ வந்தல, நீ வந்தப்போ என்னை எதுவுமே தட்டல, உன்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தாங்கல்ல, அது ஏன்னு என்னை கேட்டியா நீ? இல்லை அவங்க லுக்கே அப்படி தான் நினச்சேன், அதான் இல்லை டே அப்பா வரலன்னா உன்னை போட்டு அப்படி முறைச்சிட்டு இருந்தாங்க.
ஏய் ஜூன் சும்மா விளையாடாதடி அப்படி சொல்லிட்டு டே வந்து சொல்ல. அப்போ ஜேகே ஏய் நீ நிறு அப்படியாடி அந்த இங்கிலீஷ் மேம்க்கு டேனா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் ஜேகே அப்பா, எப்போவுமே அந்த அட்டண்டன்ஸ்லலாம் உன்னோட நம்பர் தானே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் உன் டே அப்பா நம்பர்லாம் கொடுக்க மாட்டிங்களா, அந்த ஜேகேவோட நம்பர்லாம் எதுக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு பீரியட் வெளியில் நிற்க வச்சிட்டா தெரியுமா அவள் அப்படி சொல்லிட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சரை போட்டு கிளின்னு கிளிக்க ஜேகேவோ அப்படியே கோவத்திலே பார்த்துட்ருக்காங்க. அப்பட்டே ஜேகே அவள் ஏதோ கதை பேசிகிட்டு இருக்கா, நீ என்னமோ அதை கேட்டுட்ருக்க. ஏய் என் பொண்ணு ஒன்று கதைலாம் பேசல, அவள் உண்மையாக தான் சொல்கிறான். அட பாவி, இவ்வளோ நேரம் திட்டின்ட்டு இப்போ பொண்ணாமே, இந்த அப்பம் பொண்ணு பாசத்துக்கெலாம். ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் ஜூன், நீ ஒழுங்காக படிச்சிருந்தா அங்கேயே ஒன்று ஃபெயில் பண்ண போகிறாங்க. ஐயோ ஜேகே அப்பா நீ என்னை நம்புறல்ல? நம்புறேன்னு சொல்லும். அந்த இங்கிலீஷ் மேம் தானே இதெல்லாம் பண்ணா, அவளுக்கு இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் தானே, நானே வரேன். ஏட்டே நீ ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு சொல்ல. அப்பட்டே ஒன்றும் தேவையில்லை ஜேகே, லாஸ்ட் டைம் நீ போயிட்டு அப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கா, இன்றைக்கி நானே போகிறேன். இவன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் போல், நானே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வந்து வீட்டில் வந்து நல்லா வச்சுக்கிறேன் அவளை அப்படி சொல்லிட்டு டே பார்த்திங்கன்னா அவளுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போக. அப்போ ஜூன் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஜூனுக்கு பார்த்திங்கன்னா ஜேகேவோட டேவை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா டே எப்போவுமே கேரிங்காக எப்போவுமே அவர் தான் கூடவே இருப்பார். ஜேகே வந்து ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ டே வந்து இப்படி கோச்சிக்கிட்டு போனது ஜூனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படியே பெட் மேலே நின்றுட்டு ஜேகேவோடைய ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேவும் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கிட்டு என்னடி என்ன அப்பா அம்மா பாரு கோச்சிட்டு போகுது, டே அப்பாவை கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசணும், நான் எதுவுமே பண்ணல, அந்த மேம் தான். சரி விட்டுட்டே, அவன் அப்படி தானே எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுப்பான், அப்புறம் நம்மக்கிட்ட தானே வருவான், அவனுக்கு வேறு யார் இருக்காங்க. மன எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே அப்பா, டே அப்பாவை கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் தூக்கி சொல்லு என்ன அப்படி சொல்லிட்டு ஜூன் வந்து அழுகுறாங்க. ஜேகேக்கா என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாக்லேட்லாம் எடுத்து கொடுத்து ஜூன் அப்படியே சமாதானப்படுத்தி அப்படியே பார்த்திங்கன்னா தலையெல்லாம் வாரி விட்டு லைட்டாக மேக்கப்லாம் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா 2 பேரும் கீழே க்யூட்டாக நடந்து வர்றாங்க. ஸோ டே அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டே ஃபுட்லாம் எடுத்து அப்படியே டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போக. அப்போ ஜூன் பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டு டேவோட கால் அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு டே அப்பா நான் ஒன்றுமே பண்ணல, அந்த மேம் தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ என்கிட்ட கோச்சிக்கிற. ஜூன் உன் பொய் சொல்கிறதுக்கு நீ என்ன வயசாகுது உனக்கு இப்படி பொய் சொல்லிகிட்ருக்கா? இன்றைக்கி இரு நானும் வரேன், நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி வரோம். உன் மேலே எதுனா தப்புனா நான் அங்கேயே போட்டு பொலன்னு பொழுக்கிறேன், அந்த மேம் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அது ஜேகேவே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜூன் பார்த்திங்கன்னா ஐயோ ஒருத்தர் வர்றது தானே நமக்கு கரெக்டாக இருக்கும், இங்கே இல்லைன்னா அவங்கன்னு போட்டு மாற்றி பேசலாம், 2 பேரும் வந்துட்டா நான் மாட்டிப்பேனே, எதுக்கு நீ எதுக்கு வர? அப்புறம் அந்த மேம் உன்னை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு என் ஜேகே அப்பாவை நோஸ் கட் பண்ணவா? ஜேகே அப்பா டே அப்பா வேணாம், நம்ம மட்டும் போகலாம் என்ன, சீக்கிரம் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜூன் பார்த்திங்கன்னா அப்படியே ஓடி போயிட்டு டே மேலே ஏறி டேயோட காலை விட்டுட்டு ஜேகே கிட்ட ஓடி போய்ட்டு அவன் லாப்பில் ஏறி உக்காந்துக்க. ஜேகேயும் பார்த்திங்கன்னா ஜூன் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. டேக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஜூன் என்னமோ தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்க. ஸோ இப்போ இதெல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டாங்க. டே பார்த்திங்கன்னா ஜேகே என்ன ஒரு 10 மினிட்ஸ் நானும் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம ஒன்றாவே ஸ்கூல் போகலாம். வேணான்னு சொல்கிறல்ல, அதான் அவ்வளோ ஒருத்தி உன்னை சைட் அடிக்கிறாளேம்மா, ஏன் நீ அவளுக்கு கம்பெனி கொடுக்கணுமா? ஜேகேம்மா ஜூன் சொல்கிறதுலாம் நீ நம்பிட்டுருப்பியா? அவள் சும்மா போய் சொல்லிகிட்ருக்கா. ஏய் 5 வயசு குழந்தை அவள் எப்படி போய் சொல்வா? நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க? யார் அவளா? அவளுக்கு எல்லாமே தெரியும், நல்லா போய் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டுருக்கா. லாஸ்ட் டைம் நீ போன அதுக்கு முந்தின டைம் அவள் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அவங்க மேக்ஸ் டீச்சர் உன் நம்பரை கேட்டு உங்ககிட்ட டெய்லி ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கலாமே ஃபோனில், நீ அவளும் பெட்டில் உட்காந்துட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தீங்களாமே. ஏய் அப்படிலாம் ஒரு சீனே நடக்கலடி. நீ நடக்கலன்னு சொல்கிற, ஆனால் அவன் நான் கிச்சனில் இருக்கும்போது ஓடி வந்து ஜேகே அப்பா மேக்ஸ் மிஸ் கிட்ட என்னென்னமோ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க, நீ வந்து கேளு வான்னு எனக்கு கையை பிடிச்சி இழுத்தா தெரியுமா? அடி பாவி, சின்ன குழந்தைன்னு பார்த்தா என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்க. ஏய் ஜூன் அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்க. ஜூன் பார்த்திங்கன்னா அது ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, நான் போய் காரில் உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் காரில் போய் உட்காந்துக்க. ஜேகே பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏய் அது எதுவும் குழந்தை சும்மா. ஜேகேம்மா நீ ஓவராக செல்லம் கொடுக்காத, போதும் எல்லாம் கொடுத்ததுலாம், இனிமேல் ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், அப்போ தான் நாம் இல்லைன்னா கூட அவள் நல்லா இருப்பாள். ஏய் நாம் எங்கே போகிறோம், அவள் எப்போவும் நல்லா தான் இருப்பாள், நம்ம பொண்ணு இல்லை அப்படி சொல்லிட்டு டேவை போயிட்டு அப்படி ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு நீ வரணுமா? வேணாம், ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் ரெஸ்ட்டு, நான் போய்க்கிறேன். இல்லை வேணாம்ப்பா,
உனக்கு ஆஃபீஸில் மீட்டிங்லாம் இருக்குல்ல, நானே ஆஃப்டர்நூன் போய்க்கிறேன். நீ அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் விடு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு லன்ச் டைம் இருக்குல்ல, அப்போ போய் அந்த மீட்டிங்லாம் நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. அப்புறம் அந்த இங்கிலீஷ் மேம் கூட நான் பார்த்துருக்கேன். அவள் நல்லா அசத்தலாக தான் இருப்பா, ஆனால் ஒன்றெல்லாம் பார்க்க மாட்டேன், என்னை மட்டும்தான் பார்ப்பா அப்படின்னு சொல்ல டேரு கேட்டு பொறுக்கி பொண்ணு தான் அப்படின்னா அப்பா அதுக்கு மேலே இருக்க மாதிரி சீப்படா அப்படி சொல்லிட்டு ஜேகே தள்ளி விட. அப்போ ஜேகே டே அப்படி பிடிச்சி இழுத்து என்ன மார்னிங் கிஸே தரல, மார்னிங்லேருந்து ஜூன் வரை சீக்கிரமாக இருந்துச்சிட்டான்னு என்னை ஏமாற்றிட்டல, இப்போ தான் இல்லைல்ல குடு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணை மூடிட்டு நின்றுட்டுருக்க. அப்பட்டே கொடுக்கணுமா சாருக்கு ரொம்ப அர்ஜென்ட்டோ? ஆமாம் சீக்கிரம் கொடு, ஸ்கூல் போய் கூப்பிட்டு போகணும்ல அவளை, சீக்கிரம் கொடு அப்படி சொல்லிட்டு டேயை பார்த்துட்டு அப்படி ஜேகே நின்றுட்டுருக்க. அப்பட்டே அவ்வளோ வேணும்ல ஒன்று அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகேவோட காலை போட்டு நல்லா அழுத்தி விட்டுறாங்க. ஜேகேவா வழியில் கத்துறாரு. டே லிப்ஸில் கொடுக்க சொன்னால் என்னடா காலில் கொடுக்குற? எல்லாம் ஒன்று தான், எனக்கு தானே கொடுத்தேன், போ அப்படியே ஓடிடு, வந்துடாத சீக்கிரமா ஓடு அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா ஜேகே பிடிச்சி தள்ளி விட. ஜேகேவும் பேக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்து வராங்க. வந்துட்டு அதுமாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஜூன் என்ன டேடி ஓவர் ப்ளஷிங்காக இருக்குது ஃபேஸில், என்ன டே அப்போ என்ன கொடுத்தாரா என்ன? ஏய் என்னடி வயசாகுது உனக்கு, என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் அந்த டே தானே காரணம், அவன் தானே எல்லாம் சொல்லித்தரான். ஆமாம் டேடி டே தான், டே அப்போ தான் எல்லாமே சொல்லித்தருவாங்க. அவர் நல்ல இல்லை, கெட்ட பையன், பேட் பாய், போயும் நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பாவம் ஜேகே அப்பா அப்படி சொல்லிட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா சமத்தா உட்காந்துட்டு ஜேகே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சோப் போட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே ஒரு ½ ஜேகே ஜூனோட ஸ்கூலுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ போயிட்டு அப்படியே வந்து ட்ராப் பண்ணிகிட்ருக்க. அப்போ கரெக்டாக ஆப்போசிட்லேருந்து ஜிமினோட கார் வருது. அதை பார்த்ததுமே ஜூன் பார்த்தீங்கன்னா ஹை ஜிமின் அங்கிளும் யோனை வந்துட்டாங்க, அப்பா சீக்கிரம் டோர் ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்ட வந்து கத்த. அப்போ ஜேகே ஏய் என்னடி பொறுமையாக தான் இறங்கடி, இறக்கு நான் யோன் கிட்ட போனேன், அவங்ககிட்ட பேசணும், இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கத்த. ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படி டோரை ஓப்பன் பண்ணி விட. ஸோ ஜூன் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி குடுன்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் கார்கிட்ட போக. ஜிமினும் பார்த்தீங்கன்னா பார்த்து சிரிச்சுட்டு ஏய் என்னடி இதுக்கு ரொம்ப அசத்தலாக இருக்க? அங்கிள் போங்க அங்கிள், எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க, இன்னொரு டைம் இப்படி சொன்னீங்க நான் என் அப்பாக்கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே பார்க்குறான். பார்த்துட்டு ஹேய் ஹாய்டா ஹாய்டா அப்படி சொல்லிட்டு ஜிமினும் பார்த்தீங்கன்னா அவரோட பேக் டோரை வந்து ஓப்பன் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா யோன் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இறங்குறாங்க. யோனை பார்த்துட்டு ஜோன் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு யோன் ஏன் நேற்று நீ எனக்கு மெசேஜே பண்ணல, யோன் நேற்று எனக்கு கால் பண்ணல, நான் ரொம்ப நேரம் டே அப்போ ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தேன், நீ கால் பண்ணுவோம் உங்ககிட்ட பேசலான்னு, ஆனால் நீ பண்ணவே இல்லைல்ல. ஏய் மறந்துட்டேன்டி, போனது எங்கள் அப்பா அம்மா வேறு 2 பேரும் இங்கே போகலாம் அங்கே போகலான்னு என்னை மாலுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த டயர்டில் அப்படியே வந்து தூங்கிட்டேன்டி. சரி நான் இன்றைக்கி கால் பண்ணுறேன். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி நான் மாட்ட போகிறேன், எல்லோரும் என்னை அடிக்க போகிறாங்க, இன்றைக்கி நீ கால் பண்ணாது நான் எடுக்க மாட்டேன். எவன் மேலே கை வைப்பான், எவன்னு சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோன் வந்து பார்க்க. அப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா அதோ அங்கே நிற்கிறான்ல அவன் தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கை காட்ட. அப்போ யோன் பார்த்தீங்கன்னா அப்படி ஜேகேயை பார்த்து மறைக்கிறான். ஜேகேவும் பார்த்தீங்கன்னா யோனை பார்த்து மறைக்கிறான். பாரு தவளோன்னு இருந்துட்டு என்னையும் போட்டு மறைக்குது. டேய் ஜேகே எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் ஜிமன், நீ எப்படி இருக்க? யோங்கி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், அவனுக்கு மார்னிங்லேயே டியூட்டி போட்டாங்க ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாவில், அதனால போயிட்டான். நான் அதனால தான் இன்றைக்கி இவனை நான் கூப்பிட்டு வர வேண்டியதாக போச்சு. போதும் என்ன உன் பையன் என்னை பார்த்து அப்படியே மறைச்சிட்ருக்கான் என்னன்னு தெரியலையே, அவனுக்கு பிறந்ததுலேருந்து உன்னை பார்த்தாலே ஒரு காண்டு தான் போல் அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் ஜிமினும் நின்று பேசிகிட்டு இருக்க. யோனும் ஜோனும் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு எதுக்குடி அவன் ஏண்டி ஒன்று அடிக்க போகிறான்? அதுவா ஜோன், எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லை, நான் டே அப்போ தான் வருவாருன்னு மார்னிங்லேருந்து அவருக்கு நல்லா சோப்பு போட்டு வச்சுருந்தேன், ஆனால் கடைசியில் ஜேகே அப்போ தான் வரேன்னு சொல்லிட்டாங்க. டே அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் அவர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறாரு, அதனால் எப்படியும் ஜேகே அப்பா தான் ஆஃப்டர்நூன் வருவாங்க. வந்ததும் அந்த மேம் நேற்றே என்கிட்ட சொல்லிட்டா, உங்கள் அப்பா அம்மா யாருன்னா வரட்டும், நான் உன்னை பற்றி எல்லாமே சொல்லிடுறேன்னு என்னை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக எல்லாம் எழுதி வச்சுருக்காளாம். எப்படியும் ஜேகே அப்பா ஈவினிங் வரும்போது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா. ஜேகே அப்பா போய் டே அப்பா கிட்டே சொல்லி 2 பேரும் நான் அடிக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா யோனோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அப்படியே வந்து அழுக. அப்போ யோனுக்கா ரொம்ப கோவம் வருது, ஏன்னா யோனோட ஆள் பார்த்தீங்கன்னா ஜூன் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யோன் பார்த்தீங்கன்னா ஏய்
நீ எதுக்குடி அழுவுற? அவன்லாம் ஒரு ஆள், வாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிட்டு யோனை கூட்டிகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஜேகே கிட்ட போகிறாங்க. போயிட்டு அங்கிள் என்னடா ஜே யோன் ஸ்கூல் உள்ள போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? டேடி விட்டல்ல, எனக்கு போக தெரியும், நீ கிளம்பு, சும்மா நின்றுட்டு இங்கே என்ன பேசிகிட்டு இருக்காத ஊருக்கு அதெல்லாம் போப்போ அப்படின்னு சொல்லிட்டு யோன் பார்த்தீங்கன்னா ஜேகே கீழே குனிய சொல்கிறாங்க. அங்கிள் கீழே கீழே. என்னடா என்ன என்ன என் ஆளை ரொம்ப தான் மிரட்டுறீங்களா? என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோட கை ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு பேச. அப்போ ஜேகே அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. யாரா உன் ஆள்? யாரா? பார்த்தல எவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் ஹேண்ட்லாம் போட்டு நின்றுட்டுருக்கான். யாருன்னு கேட்குற? ஜோன் உங்கள் அப்பனுக்கு கண்ணு தெரியாதாடி? ஜோன் அப்படிலாம் பேசாத, அப்போ கோவம் வந்துடும். ஆமாம் வந்துடும். டேய் என்னடா புள்ள பற்றி வளர்த்துருக்க? டேய் என்ன கேட்டா அப்படியே இருக்கான்டா அந்த யோங்கி மாதிரியே. என்ன கூட வீட்டில் மதிக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஒருத்தனுக்கு தான் அவன் மதிக்கிறானே. நல்லா புள்ள பெற்றிருக்கீங்கடா. டேய் இப்போ எதுக்கிட்ட என் பொண்ணு மேலே கை போட்டிருக்க? எடுறா கையா. ஏன் ஆள் மேலே நான் போடுறேன்? ஏன் உன் ஆள் மேலே நீ கையை போட்டுறது இல்லையா? டேய் என்னடா பேசுகிறாங்க? யோன் என்ன அப்படிலாம் பேசிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் வந்து கேட்க. அப்போ யோன் பார்த்தீங்கன்னா டேடி ஏற்கனவே மரியாதையாக போயிடுன்னு சொல்லிட்டேன். இது எங்கள் லவ் மேட்டரு, என் மாமனார்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நீ நடுவில் வராத டேடி, அப்புறம் அடி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல. ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்க. ஜேகேவா அவன் பேசுறதுலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போ யோன் நான் இங்கே எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், உனக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? டேய் என்னடா பேசணும், என்னடா கேட்கணும் கேள்றா. என்ன யாரை ரொம்ப தான் மிரட்டுறீங்களா, அடிக்கிறீங்களா? இன்னொரு டைம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்தது என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேண்ணா? யாரை என் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவேன், என் வீட்லேயே வச்சுப்பேன், உங்கள் வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ ஜேகே உன் வீட்லேயே வச்சுக்குவியா? எப்படி வச்சுக்கிறேன் நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யோனை தூக்கி ஜேகே ஒரு கால் மேலே உட்கார வச்சிடுறாங்க. அப்படி வந்து ஜேகே பண்ணதும் யோன் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தி அழுகுறாங்க. ஏன்னா யோனுக்கு வந்து ஹைட்டுனா பயம். அப்போ ஜோன் பார்த்தீங்கன்னா அப்பா ஜேகே அப்போ இறக்கி விடுங்க, அவனுக்கு ஹைட்டுனா பயம் தெரியும்ல, இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் போயிட்டு ஜேகேவோட காலெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. யோனை பார்த்தீங்கன்னா டே அங்கிள் இறக்கி விட்றா, எனக்கு தலையெல்லாம் சுற்றுது, இறக்கி விட்றா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மாறி ஜேகேவை போட்டு அடிச்சிட்ருக்க. அப்போ ஜிம்மினும் பார்த்தீங்கன்னா டேய் இறக்கி விட்றா, குழந்தைக்கு என்ன ஆகிட போகுது, டேய் விட்றா, என்ன வாய் பேசுகிறான் சார், பேசுங்க சார், இப்போ பேசுங்க, என்ன எங்கே போச்சு வாயில்? அங்கிள் இறக்கி விடுங்க, அப்புறம் வாமிட் என்ன பண்ணிட்டு போகிறேன், இறக்கி விடுங்க, என் ஆள் வேறு இருக்கா, அப்பா இறக்கி விடுப்பா, அவன் பாவம்ப்பா இறக்கி விடுப்பா அப்படி சொல்லிட்டு ஜூனும் அந்த ஆளுக்கு அதை பார்த்துட்டு ஜேகேக்கா கஷ்டமாயிடுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து யோனை இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டு அப்படி கொஞ்சம் தூக்கி வச்சதுமே அப்படியே வந்து அழுவுற. இல்லை என் பொண்ணை கூப்பிட்டு போய் நீ வச்சுக்குவியா? எங்க என் பொண்ணு கையை பிடி பார்க்கலாம் நீ, அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ யோன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு ஜோன் இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. ஜோனும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு யோன் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு என்ன அங்கிள் சொன்னீங்க, கையை பிடிச்சா அதுக்கப்புறம் பார்ப்பீங்களா, இப்போ பாருங்க அப்படி சொல்லிட்டு யோன் பார்த்தீங்கன்னா ஜூன் கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஸ்கூலுக்குள்ளே ஓடி போக. ஜேகே அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு டேய் ஈவினிங் நான் தாண்டா வருவேன், அப்போல வச்சுக்கிறேன்டா அவனை அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஜிம்முனும் பார்த்தீங்கன்னா யோன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஈவினிங் யாரே வர போகிறீங்க? நான் தான் வர போகிறேன். டேக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். நான் தான் வருவேன். அப்படியா? ஜேகே நம்ம ஃபேமிலியும் ஒன்றா வெளியில் போய் ரொம்ப நாள் ஆச்சுல. யோங்கி கூட கேட்டுகிட்டே இருந்தான் டேக்குக்கெலாம் எப்படி இருக்காங்க, டே எப்படி இருக்கான், ஜேகே எப்படி இருக்கான், அப்புறம் ஜூன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. இன்றைக்கி எப்படியும் அவளுக்கு ஆஃபாக தான் இருக்கும், அவன் அப்படியே சீக்கிரமாக தான் வந்துடுவான். ஏன் நம்ம இன்றைக்கி நைட் டின்னருக்கு வெளில போகக்கூடாது? டின்னருக்கா தெரியலையே, டே ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பான். டே அவனுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அவன் எதுவும் பிளான்லாம் வச்சுருக்க மாட்டான். அவனை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஈவினிங் நம்ம இங்கே கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டல் போயிடலாம், அவங்களையும் வந்து அப்படியே வர சொல்லிடலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க கார் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஜேகேக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜேகே, சொல்லு என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்குனியா? நான் தூங்கினேன், இப்போது கொஞ்சம் பெட்டர் தான். நீ ஸ்கூல் கிளம்பிட்டியா? என்ன சொன்னாங்க? மறந்தே போயிட்டேன்டா, ஒரு 5 மினிட்ஸில் நான் அங்கே போயிடுவேன். ஏன் ஜேகே அப்படி இருக்க? சாரிடா ஒர்க் பிஸி, அதான் நான் போகிறேன்னல, நீ என்னையும் போவேனான்ட்டு இப்போ நீயும் மறந்துட்டேன்னா. அங்கே ஜூன் பாவம், அங்கே நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க. ஜூன் அழுதுகிட்டே இருப்பான் நீ எங்கன்னு சொல்லிட்டு. நீ போறியா இல்லைன்னா நானே போட்டுமா?
ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நைட்டு ஒரு டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜிம்னும் யோங்கி அப்புறம் வந்து யோனும் வரானா. நாமளும் அப்படியே ஃபேமிலியாக போகலான்னு சொல்லிட்டு ஜிமின் காலைல தான் சொன்னான். அதுக்கு ரெடியாக இரு. என்ன டின்னர் திடீர்னு? ஏதாச்சும் ஹாப்பி நியூஸா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் எதுவும் சொல்ல, சும்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, சும்மா ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். நீ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடு. நான் ஜூனை முடிச்சுட்டு அவளுக்கும் ஸ்கூல் முடிஞ்சிடும்ல, அவளையும் கூப்பிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுறேன். ஐயோ வேண்டாம், ஜூன் பார்ட்டிலாம் போனால் அழகாக போகணுன்னு நினைப்பா. ஸ்கூல் யூனிஃபார்மில் கூப்பிட்டு போனால் அழுவா. அவளை வீட்டுக்கு நீ கூப்பிட்டு வந்துடு, நம்ம ரெடி பண்ணி கூப்பிட்டு போகலாம். ஏய் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் வர வழியில் மாலுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவளை அங்கேயே ரெடி பண்ணி நான் கூப்பிட்டு வந்துடுறேன். நீ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹோட்டல் மட்டும் வந்துடு அப்படியே சொல்லிவிட்டு ஜேக்கி கால் கட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜூனோட ஸ்கூலுக்கு தான் வந்து போகிறாங்க. இப்போது ஸ்கூலில் ஜூனும் யோனும் பார்த்தீங்கன்னா அப்படியே விண்டோ சைடு உக்காந்துட்டு, ஏய் யோன் என்னடி, என்ன உன் வீட்டிலேருந்தும் ஆள் காணும், என் வீட்டிலேருந்தும் ஆள் காணும், ஒரு வேளை இன்றைக்கி மறந்துட்டாங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோமா? ஏய் அப்படிலாம் நினைக்காதடி, எங்கள் அப்பா இருக்கான்னு ஜிம்முன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் எதிரில் வந்து நிற்பான். அவன் ஒரு சேடிஸ்ட்டு. என்னை யோங்கிக்கிட்ட மாட்டி வேணும்னு அவ்வளோ வேலை பார்ப்பான் தெரியுமா? யார்? உங்கள் அப்பாவும் அப்படி தானா? என் ஜேகே அப்பாவும் அப்படி தான். டே அப்பா கிட்ட நல்லா மாட்டி மாட்டி விடுவார். அப்புறம் அவரே வந்து சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து என்னை சமாதானப்படுத்திடுவார். எனக்கு ஜேகே அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. எனக்கு டே அப்பா தான். எவ்வளோ திட்டினாலும் அவர் தான் என்கிட்ட எப்போவுமே ஒரிஜினலாக இருப்பார். ஆனால் இந்த ஜேகே இருக்கானே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ்மேட்லோட பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்காங்களே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பீரியட்லாம் எதுவும் நடக்கலை. ஸோ எல்லாம் ஃபன்னாக விளையாடிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் ஒன்றா உட்காந்துட்டு விண்டோ சைடாக பார்த்துட்ருக்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஜேகேவும் ஜிம்மினும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே வராங்க. அது இவங்க 2 பேரும் அப்படியே பார்க்குறாங்க. போச்சு செத்த, எங்கள் அப்பன் தான் வரேன். உன் அப்பா மட்டுமா? என் அப்பனும் தான் வரேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே விண்டோ சைடான்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க. ஜேகேவும் ஜிமினும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ரிப்போர்ட், அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல, ஸோ அதை வாங்கிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் கூட்டிகிட்டு அப்படியே அங்கே கிளாஸ் மிஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போனதுமே ஹலோ மேம், குட் மார்னிங், நான் யோனோட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இன்ட்ரோ ஆகிக்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா நான் ஜூனோட அப்பா ஜேகே. சார் உங்களை தெரியும். ஜிமின் சார் உங்களையும் தெரியும். அண்ட் சார் நீங்கள் பாருங்கள், உங்கள் 2 பேரோட பசங்களும் இப்படி தான் 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணுறாங்க, மிச்சம் 4 சப்ஜெக்ட் டீலில் விட்டுறாங்க. என்ன சார் வீட்டிலலாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறது இல்லையா? அப்படி சொல்லிட்டு டீச்சர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கிட்டே ஜேகே கிட்டே ஜிமின்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ ஜேகே, மேம் 5 இப்போ என்ன வயசாகுது? 5 தானே, அதெல்லாம் போ பிக்கப் ஆகிடுவாங்க. சார் அப்படிலாம் விட முடியாது சார், எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. நான் எங்கள் பர்சன்டேஜ் காட்டணும்ல, பிரின்சிபல்லாம் இருக்காங்கல்ல. அப்படிங்களா? சரி நெக்ஸ்ட் டைம் என் பொண்ணு நல்லா படிப்பா. ஏய் ஜூன் நல்லா படிப்பல? படிப்பேன் டேடி, நல்லா படிப்பேன். நல்லா மண்டே ஆட்டு. ஏய் யோன் நல்லா படிப்பல்லடா? படிப்பேன் அங்கிள். ஜேகே அங்கிள் நல்லா படிப்பேன். என் பொண்டாட்டியோ படிக்கும்போது நான் படிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து முணுமுணுக்க. அப்போ ஜேகே, என்னடா என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை அங்கிள், அது மீட்டிங் ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்குது, உங்களுக்கு வேறு பிஸி போகணும்ல. ஆமாம் மேம், இன்றைக்கி ஜூனையும் யோனையும் நான் ஆஃப் கூப்பிட்டு போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க. ஜிம்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் மேம், கொஞ்சம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது, நாங்கள் 2 பேரும் போனோம், குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிடலாமா? ஓகே சார், பட் பிரின்சிபல் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க. அண்ட் இன்னும் 2 hours தான் இருக்குது ஸ்கூல், அது முடிச்சுட்டே கூப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்ல. ஜேகேவும் ஜிம்னும் பார்த்தீங்கன்னா ஓகே 2 hours வந்து நாங்களே கூப்பிட்டு போயிடுவோம், அண்ட் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுறாதீங்க அப்படி சொல்லிவிட்டு ஜிம்னும் ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ காரிடாரில் யோனும் ஜூனும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டுருக்க. அப்போ யோன், ஏய் என்னடி ரொம்ப சைலண்ட்டாக முடிஞ்சிச்சு, இந்த மேம் நம்மளை பற்றி எதுவுமே கோத்து விடல. எனக்கும் அதான் தெரில யோன், நம்ம 4 சப்ஜெக்ட் ஃபெயிலு, அப்புறம் கிளாஸ் டைமில் நம்ம கிளாஸ்லேயே உட்காரதில்ல, எப்போ பார்த்தாலும் வெளியில் தான் சுற்றிட்டுருக்கோன்னு என் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டு. அந்த மேம் நேற்று ஃபுல்லாக என்னை திட்டிகிட்டே இருந்தா. ஆனால் பாரு, இன்றைக்கி எங்கள் அப்பாவை பார்த்துட்டு அவள் எதுவுமே பேசலை. எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? எங்கள் அப்பா மேலே அவளுக்கு ஒரு கண்ணுன்னு. ஆனால் அது டே அப்பா மேலே தான் நினச்சேன். ஆனால் அவளுக்கு ஜேகே அப்பாவை தான் பிடிச்சிருக்கு போல். இப்போக்கே என் டவுட்டுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனதும் என் ஜேகே அப்பாவை நல்லா போட்டு கொடுத்துடுவேன் அப்படி சொல்லிட்டு ஜூன் வந்து சொல்ல. அப்போ யோன், ஏய் அப்படிலாம் இருக்காதுடி, எங்கள் அப்பாவுக்கு தான் ஹேண்ட்ஸமாக இருந்தான், ஆனால் அந்த டீச்சர் எங்கள் அப்பாவை ட்ரை பண்ணாமலாம் தெரியலையே,
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன்னாக பேசிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுது. டே பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு அவர் அந்த ஹோட்டலுக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ ஜேகே ஜூனும் யோனியோன்னு பிக்கப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வராங்க. ஜிமினியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வேணாம், நானே கூப்பிட்டு வந்துடுறேன் 2 பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மட்டும் வந்திருப்பார். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஸ்கூல் வந்து முடிய 2 பேருமே குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்தால் ஜேகே தான் நின்றுட்டுருக்காங்க. யோன் அப்படியே நிற்கிறான். என்ன இவர் மட்டும் வந்திருக்காரு, ஏன் தகப்பா இங்கே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்க. அப்போ ஜூன், ஏன் இங்கே நிற்கிற, வா போகலாம். இல்லை உங்கள் அப்பா வந்துட்டான், ஏன் அப்பனை காணுமே, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே, இங்கே வாங்க, அங்கே என்ன பண்ணுறீங்க, சீக்கிரம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. ஜூன் பார்த்தீங்கன்னா யோனோட கையை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு, அங்கிள் என்னடா நீங்கள் வந்துட்டீங்க, எங்கள் அப்பா எங்கே போயிட்டாரு. அதுவா, உங்கள் அப்பா வரல இன்னைக்கு என்னையே பிக்கப் பண்ணிட்டு போக சொன்னான். என் கூட வரியா இல்லைன்னா நடந்து போறியா. அங்கிள் எங்கள் வீடு இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ், நடந்து போனேன் அவ்வளோதான், எங்கள் காலெல்லாம் கழுன்றோம், கூப்பிட்டு போய் விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் அப்படி சொல்லிட்டு யோன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பேக் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்க. ஜூனும் பார்த்தீங்கன்னா யோன் பக்கத்தில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போக. அப்போ ஜேகே ஜூனோட கை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு, எங்கே போகிற, யோன் கூட உட்கார, அதெல்லாம் ஒன்று வேணாம், ஃப்ரெண்டில் வந்து உட்காரி. அதெல்லாம் முடியாது, யோன் பாவம் தனியாக உட்காந்துட்டு இருப்பான் டாடி, ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் 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 அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு சீக்ஸில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி போய்ட்டு குடுகுடுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா யோன் பக்கத்தில் போய் உட்காந்துக்க. இப்போ ஜேகே அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 3 பேருமே மாலுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண. அப்போ யோன், அங்கிள் எங்கள் வீடு ஒன்றும் இது இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். டேய் வீட்டுக்கே போகலடா, ஹோட்டல் போகிறோம், நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். சார் கொஞ்சம் இறங்குறீங்களா. எதுக்கு அங்கிள், மாலில் என்ன தொலைச்சிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா, எங்கள் அப்பா கிட்டே சொல்லிடுவேன். டேய் இறங்குடா, ஹோட்டல் போகிறேன்னு சொன்னல, ட்ரெஸ் பண்ண வேணாமா, இப்படியே வருவீங்களா 2 பேரும் யூனிஃபார்ம்லேயே அப்படின்னு சொல்ல. அப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இறங்கிடுறா. ஏன்னா அவளுக்கு இந்த யூனிஃபார்மே சுத்தமாக பிடிக்காது. அவளுக்கு எப்போவுமே பிராண்டடான கிளாத் போட தான் பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே இறங்கிறேன். யோனும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு, அங்கிள் இது ஒன்றும் என் லெவலுக்கு இல்லை, பட் பரவாயில்ல, நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, நீங்களே காசு இருக்கோ இல்லையோ அப்படி சொல்லிட்டு பேசிட்டு ஜூனோட கையை பிடிச்சிட்டு போக. அப்போ ஜேகே, பாரு எம்மா துண்டு இருக்குது, என்னென்ன பேச்சு பேசிட்டு பாரு, அவங்க அப்பா யோங்கி அப்படியே உரிச்சு வச்சுருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு கிஸ் செக்ஷனில் நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து பார்க்க. அப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஜேகே, அப்பா இது வேண்டாம், இதுவும் வேண்டாம், நல்லாவே இல்லை, இது பர்பிள் கலர்ரி, இல்லை வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், வேற எடு அப்படி சொல்லிட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா எது எடுத்து கொடுத்தாலும் வேணாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ யோன் ஓடி போயிட்டு ஒரு பிளாக் கலர் ஃப்ராக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது பார்த்ததுமே ஜூன் அப்படியே வாயை பொழுந்துட்டு, யோன் இது எங்கே கிடச்சிது உனக்கு. கிடைக்குதா, உனக்கு என்ன செஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதான் டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டேன். அங்கிள் இதுக்கு பில் பே பண்ணுங்க, என் ஆளுக்கு இதான் பிடிச்சிருக்கான். டேய் இன்னொரு தடவை என் பொண்ணு ஆளுகள் என்ன, அப்புறம் அவள் தான்டா. என்ன அங்கிள் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டான், இப்போ போயிட்டு அப்படியே மூஞ்சை காட்டுறீங்க, போங்க அங்கிள் போங்க போயிட்டு இது பே பண்ணிட்டு வாங்க. பேபி உனக்கு வேறு என்ன வேணுமா அப்படி சொல்லிட்டு யோன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பையன் மாதிரியே ஜூன் கை பிடிச்சிட்டு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டுட்டு இருக்க. ஸோ ஜேகே அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இதுக்கு மேட்சாக வந்து ஒரு கோட் ஷூட் கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு யோனுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேயே வந்து ட்ரையல் ரூம்லாம் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஜூனுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு யோனுக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டு சரி நல்லா வந்து அழகாக ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேலாம் பண்ணிவிட்டு அப்படியே காருக்கு வந்து வராங்க. வந்துட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா பேக் சீட்டில் வந்து உட்காந்துக்க. ஜேகே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த மிரர் வழியாக பார்க்குறாரு. பார்த்தா 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக பேர் கப்பல் மாதிரியே இருக்காங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, டேய் ட்ரெஸ்ஸு வேணால் மேட்சிங்காக இருக்கலாம், ஏன்னா என் பொண்ணு ஏதாச்சும் பண்ணேன் அப்புறம் அவள் தான்டா. அங்கிள் பெரிய மனுஷன் தனிமையாக நடந்துக்குங்க, நீங்கள் என்ன ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு பேக்கில் என்ன நடக்குதுன்னா பார்க்குறீங்க, இப்படிலாம் பார்க்காதீங்க அங்கிள், இன்டிசிப்ளினாக இருக்கும். எங்கள் அப்பா தான் இதுக்கெலாம் சரிப்பட்டு வருவார், நீங்கள் நடியும் அப்பா எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜூன் கிட்டே கேட்க. அப்போ ஜூன் பார்த்திங்கன்னா, அப்பா ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கோச்சிக்க. அப்போ ஜேகேவும் பார்த்திங்கன்னா, நல்ல வேலைடி, எனக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன்ல, எனக்கு தேவை தான் அப்படி சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணேன். யோனும் ஜூனும் பார்த்திங்கன்னா அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டு ரொம்ப க்யூட்டாக உட்காந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய பேசிட்டு விளையாடிட்டு குழந்தைங்க தானே ரொம்ப ஜாலியாக அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ எப்படியே ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஜேகே அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு அவங்க புக் பண்ணியிருக்க டேபிளுக்கு போனாங்க. ஆல்ரெடி ஜிமின் யோங்கி டே 3 பேரும் வந்து உட்காந்துட்ருக்க. அப்பட்டே
ஜேகே வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது? அது அவன் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு தானே வருவான். என்கிட்ட கால் பண்ணான், அவன் கிளம்பிட்டான், இதோ வந்துடுவான், தொண்டான் பாரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜேகே, யோன், ஜூன் 3 பேருமே அப்படியே ஒன்றா வராங்க. அவங்க 3 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்க. ஏன்னா 3 பேருமே பிளாக் கலர் ட்ரெஸ், அதுலேயும் யோனும் ஜூனும் தான் அப்படியே பேரிங் ட்ரெஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிமினும் டேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆணு பார்க்குறாங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அவங்க 2 பேருமே. ஹேய் ஜிமின், யோங்கி எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஜேகி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. டே வந்துட்டியா? எல்லாம் ஓகே தானே? நான் ஓகே தான் ஜேகே. என்னது இது? என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க குழந்தைங்களுக்கு? ஏய் நானாடா வாங்கி கொடுத்தேன். இதுங்க தான் எனக்கு இதான் வேணும்னு கடையில் ஒரே ஆடம் வந்துச்சுங்க. சரி போதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். அதுலேயும் அவன் இருக்கான் பாரு. அப்படி சொல்லிட்டு யோனோட ஹெட்டை பிடிச்சி அப்படியே டேப் பண்ணேன். அப்போ யோன், அங்கிள் ஹேர் ஸ்டைலாம் கலையுது, நான் என்ன உங்களை மாதிரியா? கையெடுங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஹேர்லாம் வந்து கோம் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஜேகே ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, டேய் வளர்ப்பு சரியில்லடா, இவனெல்லாம் என் பொண்ணுக்கு கட்டினா என்ன நடக்க போகுதுன்னே தெரில அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு ஃபன்னாக பேசிட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க. யோனும் ஜூனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊட்டிட்டுலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரும் அவங்க 2 பேர் சாப்பிட்றத பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ யோங்கி, ஏய் யோன் ஒழுங்காக சாப்பிடு, சிந்துது பாரு. டேடி நான்லாம் பார்த்துக்கிறேன் டேடி, நான் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். தெரியும் அங்கே பாரு ஜூனும் சிந்துரா பாரு, அவளுக்கு இதை வச்சு வந்து தொடச்சி விடு அப்படி சொல்லிட்டு யோங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கர்ச்சிப் வந்து கொடுக்க யோன் அதை வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அவள் ட்ரெஸ்ஸில் லைட்டாக பட்டுட்ருக்கோம். ஸோ அது ரொம்ப பொறுமையாக அப்படியே பார்த்தீங்கன்னா தொடச்சிலாம் விட அப்படியே பார்க்க ஜேகிக்கு அப்படியே ஜெலஸ் ஆகுது. டேய் என்னடா பண்ணுற என் பொண்ணை? அங்கிள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பெரிய மனுஷன் தன்மையாக நடத்துங்கன்னு. நான் என்ன என் ஆளுக்கு தொடச்சி விடுறாங்க பாருங்கள், அவளுக்கு ட்ரெஸ்லலாம் ஆயிடுச்சு. அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கும், நான் எடுத்து கொடுத்ததில்ல. அப்புறம் அவள் வீட்டுக்கு போன தான் அழுவா. நீங்கள் தான் அப்படியே கஷ்டப்படுவீங்க, கொஞ்சம் அந்த பக்கமாக போங்களேன். டே அங்கிள் ஏன் இந்த ஜேகேவை எப்போ தான் தனியாக விடுறீங்க? எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. டே அங்கிள் நீங்கள் தான் எப்போவுமே க்யூட்டு அப்படின்னு சொல்ல. அப்போ டே பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஆகிட்டு அப்படி சிரிச்சிட்ருக்க. அப்போ ஜேகே, அட்டா பாவி பொண்ணையும் கவுத்துட்டான் என் ஆளையும் கவுத்துட்டானே. டேய் நீ என்னடா சிரிச்சிட்ருக்க? இல்லை ஜேகே, அது சொல்கிறது கேட்குறது க்யூட்டாக இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்குது, அதான் சாரிப்பா அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்க. ஜேகேக்கா அந்த யோனை பார்க்க தலையெல்லாம் வெடிக்குது. ஒரு பக்கம் பொண்ணையும் கரெக்ட் பண்ணிட்டா, இன்னொரு பக்கம் டேவையும் கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஜேகே யோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப ஃபன்னாக இந்த டின்னர்லாம் முடிஞ்சு எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே டே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜூன் 3 பேரும் காரில் வந்து போயிட்டுருக்க. யோன் பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கிட்டாங்க, கார்லேயே படுத்து தூங்கிட்டுருக்க. அப்போ ஜேகேவும் டேவும் பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. பாத்தியாட்டே இந்த ஜூன் பையனுக்கு, பாத்தியாட்டே இந்த யோன் பையனுக்கு நம்ம ஜூன் மேலே எவ்வளோ லவ்னு. அவனை என் பொண்ணு பக்கத்துலேயும் நான் சேர விட போகிறதில்ல. அவன் விட்டால் இப்போவே என் பொண்ணு எங்கிட்டேருந்து பிரிச்சுருவான் போல். ஏன் ஜேகே இவ்வளோ ஃபீல் பண்ணுற? என்னைக்காவது ஒரு நாள் அப்படி தான் நடக்க போகுது, அப்புறம் என்ன, அது என்றைக்காவது ஒரு நாள். அவன் என்னடானா இப்போவே என் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துருங்க, நானே அவளை நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் அவளை சரியாக பார்த்துக்கவே மாட்டேன்றீங்க அப்படி இப்படின்னு அவன்கிட்டயே அவன் முன்னாடியே என்னை போட்டு கொடுக்குறான். எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலடா அப்படி சொல்லிட்டு யோனை போட்டு ஜேகே திட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. டென்ஷனில் கத்திட்டுருக்காங்க. பட் டே அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஜேகே பார்த்து அட்மையர் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கொஞ்சம் லென்த்தான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். Until then, you're lovely to move. Bye bye. See you soon guys.